ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாண்டியனுடைய நினைவு நாளுக்கு மாறன் தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வீரா குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாறன் அவங்க சாப்பிட்ட இலையை எடுக்கிறாங்க. அதை பார்த்த வீராவுடைய அம்மா லக்ஷ்மி, நீங்கள் ஏன் மாப்பிள்ளை எடுக்கிறீங்க, நான் எடுக்கிறேன்னு சொல்ல வீராவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த கண்மணி, அண்ணனையும் கொண்டுட்டு அதுக்கு பரிகாரமாக தேடுற அப்படின்னு சொல்லி உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே வன்மத்தை வளர்க்குறாங்க. இதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட மகனை கொன்னவனையே இப்படி எப்படி நீ மருமகனாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாறனை பற்றி பேசுகிறாங்க. அவர் தான் இப்போ எனக்கு மகனாக இருக்கிறாரு அப்படின்ட்டும், இனிமேல் இதெல்லாம் நீ பேசி வன்மத்தை வளர்த்துக்கிறாத அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லை அவர் உன்னுடைய தங்கச்சி புருஷன், அதை மனசில் வச்சுட்டு பேசுன்னு சொல்லி இங்கே கண்மணியை வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் கண்மணிக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை. ஸோ தான் அண்ணனை கொன்னவனை எப்படியும் பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற வன்மம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனை உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் அவர் வேணான்னு சொல்கிறாரு. என் மகன் பேரை சொல்லி இன்றைக்கி சாப்பாடு போடுறோம், நீங்கள் சாப்பிடுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னதும் இங்கே சாப்பிட மனசு இல்லைனாலும் உட்கார்ந்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் ராகவன் அவருடைய சாவுக்கு இவர் தானே காரணம், அதனால அந்த குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை வள்ளியும் மாறனும் கவனிக்கிறாங்க. ஸோ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சாலும் இங்கே ராகவன் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாறன் ராகவன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீராவுடைய குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம், அந்த குற்ற உணர்ச்சியை நான் உறுத்திட்டே இருக்குது அப்படின்ட்டும், இந்த உண்மையை அவங்கக்கிட்டலாம் நான் சொல்ல போகிறேன், நீ இப்படி கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கும் நான் தான் காரணம், அதனால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஸோ நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ராகவன் ஒரு பக்கம் சொல்ல, காலம் கடந்து ஏன் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டும், இதனால உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும், இனிமேல் அவங்க குடும்பத்தை நாம் தான் சந்தோஷமாக பார்த்துக்கிறணும், அதற்கான வழியை மட்டும் நீ பாரு, நான் அட்வைஸ் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது, என்னையே அட்வைஸ் பண்ணுற வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி மாறன் ராகவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னதான் மாறன் அட்வைஸ் பண்ணாலும் ராகவனுக்கு அது குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. மறுநாள் காலையில் மாறனுடைய தையலை பிரிக்க டாக்டர் வந்திருக்காரு, செக் பண்ணுறாங்க. ஆனால் மாறன் தனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. காரணம், சரியாயிடுச்சு அப்படின்னா வீரா தன்னை அன்பாக கவனிச்சிக்க மாட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டாக்டரை பொய் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, காயமெல்லாம் சட்னா ஆறிடுச்சு, ஸோ இனி எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஏதாவது மீண்டும் பிரச்சனை வரும்னா அவர் ஏதாவது கத்தி எடுத்து குத்துனா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு வள்ளி ஒரு பக்கம் மாறனை திட்ட. ஸோ இங்கே வள்ளி பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளும் உன் கூடவே இருந்துட்டால, அவன் உன் கூடவே இருக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வள்ளியம்மா நம்ம கூடவே இருக்க முடியுமா, கடைக்கு போகணும், வேலை இருக்குது, நம்ம தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கடைக்கு கூப்பிடுறாங்க. ஸோ மாறன் பார்த்திங்கன்னா, கை கோக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை கலாய்ச்சிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் கண்மணி இவங்க 2 பேரும் கடைக்கு கிளம்புறாங்க. கடைக்கும் வந்தாச்சு. கண்மணியை கடையில் விட்டுட்டு ராகவன் அங்கேருந்து போகிறாரு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ கண்மணி கடையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இங்கே கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. அதாவது கண்மணி எப்படியும் மாறின பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், கண்மணி வீரா இவங்க 2 பேருக்கு இடையிலான மோதல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம்.